ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் ஃப்ரெண்ட் அப்படின்னு நீங்க நினைச்ச யாராவது ஒருத்தங்க இருக்காங்களா? இதுவும் மாமா வேற டென்ஷனா பேசுறாரு, கையில் வேற ஒரு தனியா கூட்டு போறா. என் அன்பு எல்லாம் ஓகே தானே? ஏன் யாருமே பேச மாட்டேங்கிறீங்க? என்னதான் நடக்குது இங்க? இப்ப இங்க எதுக்கு என்ன கூட்டு வந்த? என்னதான் முடிவு பண்ணிருக்கீங்க? பெரியப்பா, எழிலுக்கு இன்னும் நடந்த விஷயம் எதுவும் தெரியாது, அதான் உங்களை இங்க கூட்டிட்டு வந்துட்டு. ஆமாமா, விடிஞ்சா இந்த விஷயம் ஊருக்கே தெரிஞ்சு குடும்ப மானமே போகுது. இதுல மாப்பிள்ளைக்கு தெரியறதா உங்க பிரச்சனையா? கேளுங்க, நல்லா கேளுங்க. ஆமா, இவன் என் புருஷனுக்கு தெரியக்கூடாதுன்னு பதறா. பெரியப்பா, உங்களுக்கு இந்த விஷயம் தெரியாது பெரியப்பா. நாங்களே இந்த விஷயத்த எப்படி எழில் கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கோம். கையில நிலைமை தெரியாம பேசிட்டு இருக்காதமா. இந்த விஷயத்த மீனாட்சி கிட்ட எப்படி சொல்றது? சொன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? இங்க என்ன நடக்க போகுதுன்னு தெரியாம நானே புரியாம சுத்திட்டு இருக்கேன். மீனாட்சி கிட்ட சொல்றதை விட மாப்பிள்ளை கிட்ட சொல்றது அவ்வளவு பெருசா போயிடுச்சா? ஐயோ இல்ல பெரியப்பா, இந்த கஷ்டத்தை எல்லாம் தாண்டி இருக்கிற பிரச்சனையை எழில் கிட்ட சொல்லி அது இன்னும் பெருசாயிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேனே பெரியப்பா, எழிலுக்கும் ஒரு ஆட்டோக்காரனுக்கும் பிரச்சனை இருக்கு. அவனாலதான் எழிலுக்கு கிடைக்க வேண்டிய பேங்க் லோன் கிடைக்காம போய் எழில் அந்த ஆட்டோக்காரன் மேல பயங்கர கோவத்துல இருக்காருன்னு சொன்னல. அந்த ஆட்டோக்காரன் வேற யாரும் இல்ல, நம்ம ஆனந்தி காதலிக்கிற பாலு தான். ஓ, இதுதான் விஷயமா? இவ வீட்டுக்காரனுக்கும் அந்த ஆட்டோக்காரனுக்கும் ஒத்து வராதா? இது போதுமே. இப்ப கூட எழில் பெங்களூருக்கு வேலை விஷயமா போயிருந்தாரு, அந்த வேலையும் கிடைக்கல. இது எல்லாத்துக்குமே காரணம் பாலு தானே. எழில் பயங்கர கோவத்துல வந்திருக்காரு. இந்த நேரத்துல போய் எப்படி இந்த விஷயத்த சொல்றதுன்னு தெரியாம தான் நாங்களே குழப்பத்துல இருக்கோம் பெரியப்பா. இத பாருமா, இதெல்லாம் உங்க பிரச்சனை. மாப்பிள்ளை கிட்ட எப்படியோ பேசி சமாதானப்படுத்துங்க. இது இப்ப பிரச்சனை இல்ல. நீங்க மாப்பிள்ளை கிட்ட எப்ப பேசுவீங்களோ எப்படி பேசுவீங்களோ அதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த மீனாட்சி கிட்ட பேசி ஒரு முடிவுக்கு கொண்டு வாங்க. இல்லன்னா ஆனந்தி கிட்ட பேசி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சு கல்யாணத்தை நல்லபடியா பண்ணுவீங்க. இப்படியே நீ பேசுவியா நான் பேசுவேனான்னு பொறுமையா இருந்து காலத்தை கடத்துனீங்கன்னா பிரச்சனை எங்க போய் முடியும்னு தெரியாது. நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். என்னன்னு பேசி உங்க முடிவை சொல்லுங்க. உங்க முடிவை பொறுத்துதான் என்னோட முடிவு இருக்க போகுது. பெரியப்பா, என்ன யாருமே எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? என்ன நடக்குது இங்க? நீங்களே ஏன் ஒரு மாதிரி மூஞ்சி டல்லா வச்சிருக்கீங்க? சொல்லுங்க, என்னதான் ஆச்சு? நீங்க யாருமே நார்மலா இல்ல. யார கேட்டாலும் எதுவுமே சொல்லாம ஒருத்தர் பாத்துக்கிறீங்க. என்ன? ஒரு பக்கம் ரிசப்ஷன் நடந்துகிட்டு இருக்கு, அங்க யாருமே இல்லாம இங்க தனியா வந்து நின்று இருக்கீங்க. சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல எல்லாரும் டல்லா இருக்கீங்க. அதான் ஏன்னு கேக்குறேன். இங்க பாருங்க, ஏதோ நடந்திருக்குன்னு புரியுது. அது என்னன்னு சொல்லுங்க. ஓ, அந்த பெங்களூர் தக்காளி வந்துட்டானா? இவனுக்கு அந்த பாலு விஷயம் தெரிஞ்சதுன்னா கோவத்துல எரிமலையா வெடிச்சு செதற போறான். மண்டபமே ரணகளமாக போகுது. அத மீனாட்சி அம்மா பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு இதுங்களோட வண்டவாளம் தெரிஞ்சு குடும்பத்தையே நாரடிக்க போறாங்க. அப்புறம் கல்யாணமே நின்னு போயிடும். கல்யாணம் நின்னுடுச்சுன்னா என் புருஷனும் இந்த கயல் குடும்பத்துக்கு ரெட் கார்டு கொடுத்து ஒதுக்கி வச்சிருவாரு. இது போதுமே. முதல்ல இந்த சம்பவத்தை கயல் குடும்பத்துக்கு தெரிய வைக்கணும். இந்தா வர்றேன். கயல், என்ன பிரச்சனை? நான் இவ்வளவு தூரம் கேட்டுட்டு இருக்கேன், யாருமே எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்கிட்ட எதுக்காக மறைக்கணும்? இல்ல உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னுலாம் இல்ல.
எப்படி சொல்றதுன்னு ஏன் தெரியாம கையில உன் புருஷன் தான் இவ்வளவு தூரம் கேக்குறாருல, என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு அவர்கிட்ட சொல்ல வேண்டியதானே? இந்த குடும்பத்துக்கே தெரிஞ்சிருச்சு, இந்த குடும்பத்துல ஒருத்தர் தானே உன் புருஷனும், அவருக்கு தெரியறதுல என்ன பிரச்சனை? ஏன்பா இவங்க எல்லாரும் சொல்ல மாட்டாங்க? இவங்க எல்லாருக்கும் வாய்க்கு பூட்டு போட்டிருக்காங்க. இவங்க வாயை என்னால ஓபன் பண்ண முடியாது, ஆனா விஷயத்தை என்னால ஓபன் பண்ண முடியும். நானே பெரியம்மா, சொல்றேன். please பெரியம்மா. அப்படி சும்மா இரு. அக்கா. இவ்வளவு நேரம் உன் புருஷன் கேட்கும்போது மௌன விரதத்துல இருந்த, இப்ப மட்டும் என் வாயை திறக்கிற? குடும்பமா சேர்ந்து என் புருஷனை டிப்ரெஷன்ல தள்ளிட்டு உன் புருஷனுக்கு மட்டும் தெரியக்கூடாதுன்னு கண்ணாமூச்சி ஆட்டமா ஆடிக்கிட்டு இருக்கீங்க. ஏதாவது தடுத்தீங்க அப்புறம் நான் சாமி ஆடிடுவேன். ஐயோ எங்க என்ன பிரச்சனைன்னு முதல்ல சொல்லுங்க. இந்த குடும்பம் தான் பிரச்சனை. என்னங்க சொல்றீங்க? கல்யாணம் நடக்க போற இடத்துல வந்து ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? அட இந்த கல்யாணமே நடக்க போறது இல்லங்கிற, அப்புறம் எவன் காதுல விழுந்தா என்ன? என்ன கல்யாணம் நடக்க போறது இல்லையா? கயல், இவங்க என்ன சொல்றாங்க? ஏன்பா நான் சொல்றது உன் காதுல விடலையா? வேணும்னா மைக்கு போட்டு சொல்லட்டுமா? பெரியம்மா ப்ளீஸ் கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? ஏண்டி என்ன தாண்டி நினைச்சிட்டு இருக்கீங்க? குடும்பமா சேர்ந்து கல்யாணத்தை நடத்த விடாம கெடுக்குறீங்க, நடந்தது சொல்ல வந்தா தடுக்குறீங்க. என்னதான் முடிவுல இருக்கீங்க? பெரியம்மா நான் சொல்லிக்கிறேன், நீங்க எதுவுமே பேசாதீங்க. நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன் ப்ளீஸ். ஏய் சும்மா கெஞ்சி கேக்குற கொஞ்சி கேக்குறேன்னுகிட்டு. எழில், இந்த விஷயத்தை எப்படி எப்படி சொல்றதுன்னு தெரிய மாட்டேங்குது. ஆனா சொல்லாமலும் இருக்க முடியல. ஆனந்திக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. அவ வேற ஒரு பையனை காதலிக்கிறா. வேற ஒரு பையனை காதலிக்கிறாளா? என்ன கயல், அன்னைக்கு நம்ம அவகிட்ட அவ மனசுல யாராவது இருக்காங்கன்னு கேட்டப்ப கூட அவ யாருமே இல்லைன்னு சொன்னாலே. ஏய், இந்த கல்யாணத்துக்கு மனப்பூர்வமான சம்மதம்னு சொன்னாலே. ஓஹோ, அப்ப ஏற்கனவே அவ யாரையோ காதலிக்கிறான்ற சந்தேகம் உங்களுக்கே இருந்திருக்கா? ஆனா எல்லாரும் நாடகமாடி மறைச்சிருக்கீங்களா?